முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது போதும். சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசினதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக அந்த சட்டசபையில் லைவில் பார்த்தவங்க இல்லை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னென்னா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருப்பாருங்க நம்ம சிஎம் அவர்கள். ஒரு குட்டி கதை என்னென்னா, அது வேணும்னே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், டைரெக்டாக தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே உங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. அந்த இஷ்யூனால வெளியில் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே கணவனை காணும்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போய் இந்த மாதிரி வாக்குவாதத்தில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர தீப்பத்தி எரிஞ்ச ஒரு டைம் இந்த சட்டசபை டைம். அதுக்கப்புறம் 2 நாள் ஓடிட்டு இருந்தாலும் அதோட மவுஸ் குறையாமல் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு கட்சி மீட்டிங்கில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காருங்க. வந்தவுடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு, அந்த ஃபுட்டேஜ் இணைக்கிறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமாக விரிவாக சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது போதும். நீங்க தேடுறது நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேடுற இடத்துல நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தை நான் நடத்துகிற மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கின்றத எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்கள் முதலமைச்சர் தேடி பார்க்கணுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், மு.க. ஸ்டாலின். அதில் தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்க, அது தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்க ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்க என்ற அந்த கோப்பை பாருங்க, அதுலயும் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்றேன், அண்ணா சொல்லியிருக்கிறார், ஒரு முறை சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி இருக்கிறேன், இது போது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்வதற்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இவர் இப்போ என்ன மாதிரி இதில் இருக்காருன்னா, அப்போ சட்டசபையை மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு இவருடைய ஒரு வழிகாட்டுதலில் தான் எதிர்க்கட்சி தலைவராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஏதாவது ஒன்று பேசுகிறது, கருத்து எல்லாமே மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வழிநடத்தலின்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏஞ்சி வந்தது அந்த குட்டி கதை எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. இவர் என்ன அதை போல்டாக எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா, நான் மக்கள் மனசில் கூடியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, அங்கே அதே மாதிரி நெஞ்சுக்குள்ளே கூடியிருக்கிறது மாதிரி இங்கே நான் மக்கள் மனசில் இருப்பேன் அப்படின்ட்டு இவர் ஒரு போடுறாரு. ஸோ ரொம்பவே பயங்கரமாக தாங்க போயிட்டுருக்கு. எப்படி ஆயிருக்குன்னு தெரில. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குட்டி விஷயம் என்னென்னா, இதுவே ஆல்ரெடி ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இவங்க ஒரு சைடு ஏற்கனவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதில் அண்ணாமலை அவர்கள் வந்தால் என்னங்க ஆகும்? உண்மையிலே எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து அவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. ஸோ இது நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த எப்படி தெரியுமா, இந்த சிஎம் விஜய் அவர் என்ன பண்ணார், ஒரு 2 நாளுக்கு அமைதியாக உட்காந்து யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்றத நோட்ஸ் எழுதிட்டே இருந்து கடைசியாக ஒரு நாள் வாயத்திறங்க சிஎம் ஒரு வாட்டி பேசி எல்லாருமே ஏஞ்சி போன மாதிரி இதே மாதிரி நோட்டீஸ் பண்ணக்கூடிய, அது பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், ஜாம்பவான். ஸோ அவரும் வரட்டும், இன்னுமே அரசியல் களம் சூடு குடிக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் தொடர்ந்து வாட்சபிளாக தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் செல்லு மூலியமாகவே பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா புது கண்டென்ட்ஸ், அரசியல் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் தெரியும். தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.